الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أهل الكتاب لا تغلوا في دينكم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إياكم والغلو في الدين فإنما أهلك من كان قبلكم الغلو في الدين أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்லீஸ் அனுபவசாலி, அறிவாளி, ஞானம் மிக்கவன். இப்லீஸ் மிக பெரும் ஒரு அறிவாளி, மலக்குமார்களுடைய உஸ்தாத். ஆரம்ப காலங்களில் மலக்குமார்களுக்கு கற்பித்தவன் இப்லீஸ், மலக்குமார்களுடைய ஆசான் இப்லீஸ். அந்த அளவுக்கு கல்வி ஞானம் இப்லீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி ஞானத்தோடு, அறிவோடு, தஜ்ருபா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறது. இப்லீஸ் அனுபவசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா ஹகீம இல்லா து தஜ்ருபா. அனுபவசாலியை விட பெருமொரு ஞானி இல்லவே இல்லை. ஷைத்தானுக்கு, இப்லீஸுக்கு அனுபவம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இதுவரை எத்தனை கோடி மில்லியன் பில்லியன் மக்களை அவன் வழிகெடுத்திருப்பான், எத்தனை மனிதர்களை அவன் பார்த்திருப்பான், எத்தனை தலைமுறைகளை அவன் பார்த்திருப்பான். ஷைத்தானுக்கு அறிவோடு அனுபவம் இருக்கிறது. மனிதனை வழிகெடுப்பது என்ற கலையில் முதிர்ச்சி பெற்றவன் இப்லீஸ். ஒரு வாலிபனை எவ்வாறு வழிகெடுக்க வேண்டுமோ அந்த வழியில் அந்த வாலிபனை அணுகுவான். ஒரு வயோதிபரை எந்த ரீதியில் வழிகெடுக்க வேண்டுமோ அந்த ரீதியில் ஒரு வயோதிபரை அணுகுவான். ஒரு ஆலிமை, மார்க்க அறிஞரை இவன் எப்படி வழிகெடுக்க வேண்டுமோ அந்த ரீதியில் அணுகுவான். சாதாரண மக்களை எப்படி வழிகெடுப்பது, இப்படி ஒவ்வொருவரையும் எவ்வாறு வழிகெடுக்க வேண்டும் என்று இப்லீஸுக்கு நல்லக தெரியும். அல்லாஹ்விடத்திலே அவன் சவால் விட்டான். ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ. முன்னால், பின்னால், வலதால், இடதால், எல்லா திசையாலும் மனிதர்களை நான் வழிகெடுப்பேன். இப்லீஸ், ஷைத்தான் மனிதனை நாலா பக்கம் சூழ்ந்து எப்படியெல்லாம் வழிகெடுக்கலாம், எந்த ரீதியில் எல்லாம் இவனை திசை திருப்பலாம் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, லஉஸய்யினன்ன லஹும். ஷைத்தான் அல்லாஹ்விடம் சொல்கிறான், மனிதர்களுக்கு நான் அனைத்தையும் அலங்காரமாக காண்பிப்பேன். அழகில்லாதையும் அழகாக காண்பிப்பான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ. இந்த உலகத்தினுடைய மோகங்கள் மனிதர்களுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் அழகாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்துடைய சொற்ப இன்பங்கள்
ஆகிரத்துடைய நிரந்தர இன்பத்தை மறைத்திருக்கிறது. ஷைத்தான் அலங்காரமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை வலிக்கெடுக்கக்கூடிய முறைகளில் ஒரு முறைதான் அல்-குலூவு ஃபித்தீன். மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாததையும் அவன் செய்ய வைப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். மூசா நபியை பின்பற்றியவர்கள் யூதர்கள். அந்த நேசத்தை இப்லீஸ் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தினான். மூசா நபிக்கு பின்னர் வந்த ஈசா நபி அவர்களை இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நபி மூசாவின் மீது இருந்த பற்று. கணேசக்குரிய சகோதரர்களே, யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். ஷைத்தான் ஒவ்வொருவரையும் எப்படி வலிக்கெடுக்க வேண்டும் என்று நல்லா அறிந்து வைத்திருக்கிறான். இவர்களுக்கு எதன் மீது பற்று இருக்கிறதோ அதை வைத்து அவர்களை வலிக்கெடுக்கிறான். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகம் நேசித்தார்கள். ஷைத்தான் அந்த நேசத்தை சாதகமாக பயன்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். ஈசா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூன்று பேர்களில் மூன்றாமவன். மேரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா, ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது தான் அல்லாஹ் என்றார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இப்லீஸுக்கு அறிவு இருக்கிறது, முதிர்ச்சி அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் எப்படி அணுக வேண்டுமோ அந்த ரீதியில் அணுகிக் கொண்டிருக்கிறான். அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது சிலர் அதிகம் பாசம் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மீது அதிகம் பாசம் கொண்டார்கள். அந்த பாசத்தை ஷைத்தான் இப்லீஸ் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தினான். சிலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹ்யை கொண்டு வர வேண்டியது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தான். தவறுதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹ்யை கொண்டு போய் விட்டார் என்று சிலர் சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களையும் காஃபிராக்கி அலி ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு சிலர் போனார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை வலிக்கெடுக்கக்கூடிய முறைகளில் ஒன்றுதான் அல்-குலூபு ஃபித்தீன். மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்ற பெயரில் செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், இய்யாக்கும் வல்-குலூவ ஃபித்தீன். மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்ற ரீதியில் செய்வது, மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் அல்-குலூவு ஃபித்தீன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அழித்ததெல்லாம் அல்-குலூவு ஃபித்தீன், மார்க்கத்தில் வரம்பு மீறியதுதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லா தக்லூ ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாததை செய்து விடாதீர்கள். இஸ்லாம் லேசான ஒரு மார்க்கம், சிறப்பான ஒரு மார்க்கம். மனிதன் வெறுக்கக்கூடிய எதுவும் இந்த இஸ்லாத்தில் இல்லை. இன்ன தீன யுஸ்ருன், இஸ்லாம் லேசான மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசிப்படுத்துங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நன்மாராயம் சொல்லுங்கள், வெறுப்புகளை உண்டு பண்ண வேண்டாம். கணேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் கஷ்டமான
மனிதன் வெறுக்கக்கூடிய எதையும் வைக்கவில்லை. வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் கஷ்டத்தை வைக்கவில்லை. மில்லத அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தையும் வைக்கவில்லை. லேசான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழி காண்பித்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ, அந்த முறையில் தான் எங்களுடைய இந்த இஸ்லாத்தினுடைய இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக வாலிபர்களுக்கு உணர்ச்சிகள் அதிகம், உணர்வுகள் அதிகம். ஒரு பாத்தில் என்று வரும்போது, தவறான ஒரு செயல் என்று வரும்போது வயோதிபர்களை விட வாலிபர்கள் கொதித்தெழும்புவார்கள். இது இயல்பு. ஆனால் சரியான ஒன்றிற்காக கோபப்படுவது தவறல்ல, சரியான ஒன்றிற்காக போராடுவது தவறல்ல. ஆனால் தவறுதலான புரிதலின் மூலம் தவறாக புரிந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணான செயல்களை செய்தால் அது மிக பெரும் ஒரு பாவம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் இஸ்லாம் அழிந்ததை விட இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு தவறாக புரிந்து கொண்டு ஃபசாதுகளையும் ஃபித்னாக்களையும் உருவாக்கினார்களே, அவர்களின் மூலம்தான் இஸ்லாத்திற்கு அதிகம் பாதிப்பு வந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு பாதிப்பு என்று வரும்போது எதிரிகளால் வரும். இரண்டாவது, இஸ்லாத்தை தவறாக புரிந்தவர்களால் ஏற்படும். இப்னு தைமியா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை தவறுதலாக புரிந்து கொண்டு இஸ்லாம் தான் இது என்று செய்தவர்களினால் தான் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடை நாம் உலக நாடுகளை பார்க்கும் போது இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சிரியா, யமன் போன்ற நாடுகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற பெயரில் தவறாக புரிந்து கொண்டு முஸ்லிம்களே சண்டையிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் 21ஆம் நூற்றாண்டில் அதிகம் பாதிப்பு ஏற்பட்ட நாடு என்றால் அது யமன். முஸ்லிம்களும் சண்டை. யூரோப் கண்ட்ரிகளில் யமன் நாட்டை சேர்ந்த சில பெண்கள் விபச்சாரம் செய்து அவர்களுடைய பசியை தீர்த்துக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? கணியத்துக்குரிய சகோதரர்களே, சவுதியுடைய ஒரு முஃப்தி டெலிவிஷனில் யமன் நாட்டை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யமன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கேட்கிறாள், நோன்பு திறக்கும் போது நாய் பால் குடித்து நாயினுடைய பாலை அருந்தி பூனையுடைய பாலை அருந்தி நோன்பு திறக்கலாமா? இங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. நாயினுடைய பாலை அருந்தி நோன்பு திறக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சிரியா எவ்வளவு சிறந்த ஒரு நாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். இன்று மனிதர்களால் வாழ தகுதி இல்லாத நாடாக சிரியா ஆகிவிட்டது. காரணம் யுத்தம். முஸ்லிமும் யுத்தம், இயக்க சண்டைகள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷாமுடைய தேசம், ஷாம் என்றால் இன்று 4-5 நாடுகளாக பிரிந்திருக்கிறது. சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், யமன், இந்த பகுதிகள் அனைத்தும் சேர்த்துதான் ஷாம். இப்னு அஸாகிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஷாமுடைய எந்த பகுதியை தோண்டினாலும் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கலாம். ஷாமுடைய எந்த பகுதியை தோண்டினாலும் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல. லட்சக்கணக்கான நபிமார்கள், ரசூல்மார்கள் வாழ்ந்த பூமி என்பதை அவர் உறுதி செய்கிறார். ரசூலுல்லாஹ் நிறைய நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாடுகள் எல்லாம் இன்று சின்ன பின்னமாக இருக்கிறது. இஸ்லாம் என்று
அவர்கள் விளங்கிக் கொண்டு தவறான செயல்களை அவர்கள் செய்து நாலா பக்கமாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதலாவது ஒரு பிரிவினை, முதலாவது ஒரு இயக்கம் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 13 வருட காலம் ஆட்சி செய்தார்கள், கிலாஃபத் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தெரிவு செய்தது யார்? அப்போது இருந்த சஹாபாக்கள் தான் தெரிவு செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரக்க குணமுள்ளவர்கள், வெக்க குணமுள்ளவர்கள், எல்லாத்தோடும் அன்பாக பழகுவார்கள், சாஃப்டானவர்கள், மிருதுவான குணம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி அல்ல. வீரம், கம்பீரம், பாசத்தோடு ஒரு கண்காணிப்பும் இருக்கும். உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இஸ்லாம் மேலும் பரவுகிறது. ஆசியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்காவுடைய கண்டத்திற்கும் இஸ்லாம் போய் சேருகிறது. முஸ்லிம்கள் கூடிக்கொண்டே போனார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமாகிக் கொண்டே போனார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பல ஃபித்னாக்கள் உருவாகிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக உறுதியானவர்கள், கம்பீரமானவர்கள். முனாஃபிக்குகள் வாய் மூடி இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிருதுவான ஒரு ஆட்சி. அந்த முனாஃபிகூன்கள் பல ஃபித்னாக்களை, குழப்பங்களை எல்லா பகுதிகளிலும் உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒரு மோதிரம் இருந்தது. கடிதங்களுக்கு அதனால் தான் சீல் வைப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கரத்திலும் இருந்தது, உமர் ரலியல்லாஹு கரத்திலும் இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு கரத்திலும் இருந்தது. அந்த மோதிரம் ஒரு நாள் காணாமல் போய்விட்டது. குபாவுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் மோதிரம் விழுந்து விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரிடமும் சொல்லவில்லை, சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டார்கள். இது எப்படியோ இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு கேள்விப்பட்டு விட்டது. ஒரு கடிதம் எழுதினார்கள். கடிதத்தை எழுதி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மோதிரத்தை போன்ற இன்னொரு மோதிரத்தை செய்து சீல் வைத்தார்கள். அந்த கடிதத்தை வாசித்த முஸ்லிம்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய காலத்தில் பெரும் பெரும் பொறுப்புகளில் இருந்த சஹாபாக்களை பதவி இறக்கம் செய்தார். அவர்களுடைய பதவியை பறித்துவிட்டு இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பதவியில் பெரும் பெரும் பதவிகள் எல்லாம் அமர வைத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை எழுதவில்லை. இது இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் எழுதப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மோதிரத்தை போன்ற ஒரு மோதிரத்தை செய்து சீலும் வைத்து நாலா பக்கம் அனுப்பிவிட்டார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வாலிபர்கள் அந்த கடிதத்தை வாசித்து விட்டு கொந்தளிக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இவர்கள், இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபர்கள் துடித்தெலும்புகிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஆனால் இது பொய்யான ஒரு செய்தி. கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த வாலிபர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீரமானவர்கள். அவர் நினைத்திருந்தால் எல்லா வாலிபர்களோடு யுத்தம் செய்து அவர்கள் அனைவர்களையும் கொலை செய்திருப்பார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள், யுத்தம் செய்யவில்லை, வீட்டில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹயாத்தோடு இருக்கும் போதே சொன்னார்கள், யா உஸ்மான், உஸ்மானே, இன்னல்லாஹ முகம்மிசுக கமீசன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான். ஃபஇன் அராதகல் முனாஃபிகூன அலா கல்இஹி,
முனாஃபிக்குகள் அந்த ஆடையை கலட்டுவதற்கு முயற்சி செய்தால் ஃபலா தக்லஉஹு, நீங்கள் கலட்டி கொடுத்து விட வேண்டாம். அந்த வாலிபர்களுடைய கோரிக்கை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், இவரினால் தான் இஸ்லாம் என்று அழிந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வாலிபர்களுடைய போராட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், ஃபலா தக்லஉஹு, கலட்டி கொடுத்து விடாதீர்கள், ஆட்சியை விட்டு விடாதீர்கள், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக பொறுமையோடு இருந்தார்கள். தண்ணீர் தாவம் வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீர் கொடுக்கல்ல. முழு மதீனா வாசிகளுக்கும் தண்ணீர் கொடுத்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குபாவுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் மட்டும்தான் தண்ணீர் வந்தது. ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறாக இருந்தது. முஸ்லிம்கள் பணம் கொடுத்து தண்ணீர் எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாராவது இந்த கிணறை வாங்கி மக்களுக்காக கொடுத்து விடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதனோடு பேசினார்கள். பெரும் ஒரு விலையை நிர்ணயம் செய்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அரைவாசி கிணற்றை வாங்கினார்கள். சொன்னார்கள், ஒரு நாள் எங்களுக்காக இருக்கும், இன்னொரு நாள் உனக்காக இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிணற்றினுடைய அரைவாசியை நான் வாங்கிவிட்டேன், ஒரு நாள் நாம் எடுப்போம், அடுத்த நாளைக்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்து இன்றைய நாம் எடுத்து விடுவோம். அப்படியே செய்தார்கள். அந்த யூதன் அந்த ஒரு நாளையில் வியாபாரம் செய்ய பார்த்தான். ஆனால் முந்தினண்டே எல்லா மக்களும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதனால் செய்ய வழி இல்லை. அடுத்த பாதியையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கே வித்து விட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முழு கிணற்றையும் வக்ஃப் செய்தார்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த வாலிபர்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தாகத்தோடு இருந்தார்கள். ஆனால் அந்த வாலிபர்களுக்கு எதிராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாள் தூக்கவில்லை, பொறுமையாக இருந்தார்கள். காரணம், ஃபித்னாக்களை பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிகம் படித்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு பாலடைந்த வீட்டை கண்டார்கள். அந்த வீட்டினுடைய கூரையில் சில ஓட்டைகள் விழுந்திருந்தது. அந்த ஓட்டை வழியாக இருளான வீட்டுக்குள் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் அதை காட்டி சொன்னார்கள், இந்த நேரம் மழை பொழிந்தால் இந்த ஓட்டைகளால் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டுக்கு எப்படி வருமோ, அதே போன்று இந்த உம்மத்தில் ஃபித்னாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மலை போல் வரக்கூடிய ஃபித்னாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்யும் போது அந்த ஃபித்னாக்களை பயந்து பயந்து ஆட்சி செய்தார்கள். சிலர் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னாவாக இது இருக்குமோ என்று பயந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஃபித்னாக்களை பயந்து பயந்து தான் ஆட்சி செய்தார்கள், வாழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து சொல்வார்கள், ஐயுக்கும் யஹ்பது கௌல ரசூலில்லாஹி ஃபில் ஃபிதன், ஃபித்னாக்கள் சம்பந்தமாக யார் யாருக்கு ஹதீஸ் பாடம் சொல்லுங்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு தெரிந்த ஹதீஸ்களை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுவார்கள். சில சஹாபாக்கள் சொல்வார்கள், அமீருல் முஃமினீனே, பயப்பட வேண்டிய தேவையில்ல, உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் பாபன் முக்லகா, மூடப்பட்ட ஒரு வாயில் இருக்கிறது. அந்த வாயிலை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் எல்லா ஃபித்னாக்களும் உருவாகியது. முனாஃபிகூன்கள் வாய் மூடி இருந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிருதுவான ஆட்சி பல ஃபித்னாக்களை, குழப்பங்களை உண்டு பண்ணினார்கள். அந்த ஃபித்னாவுடைய முதல் கட்டம் கத்லு உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். வீட்டுக்கு மேல் ஏறினார்கள். அலாம தக்துலூனனி, ஏன் என்னை கொலை செய்ய போகிறீர்கள்?
என்ன காரணம் என்று கேட்டார்கள். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா யஹில்லு கத்லு ரஜுலின் இல்லா பி இஹ்தா ஸலாஸ். இந்த மூன்று காரணங்களுக்காக வேண்டிதான் ஒரு மனிதனை கொலை செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அந்த வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த மூன்று பேரை தான் கொலை செய்யலாம். ரஜுலுன் கஃபர பஅத இஸ்லாமிஹி ஃபஇன்னஹு யுக்தல். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் மறுபடியும் குஃப்ருக்கு போனால், முர்ததாகினால் அவன் கொலை செய்யப்படுவான். அதுவும் எங்களால் கொலை செய்ய முடியாது. இஸ்லாமிய கிலாஃபத்தாக இருந்தால், இஸ்லாமிய கிலாஃபத் முடிவு செய்யும், திகதி அறிவிக்கும், எல்லாருக்கும் முன்னால் இருந்து கொலை செய்வார்கள். ஒரு தனிநபரால் கொலை செய்தால் அது பெரும் ஒரு குற்றம். இரண்டாவது, வரஜுலுன் ஸனா பஅத இஹ்சானிஹி ஃபஇன்னஹு யுர்ஜம். திருமணம் முடித்ததற்கு பின்னரும் விபச்சாரம் செய்தால் அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவான். இதை செய்வதும் இஸ்லாமிய கிலாஃபத் தான். கசையடிகள் கொடுப்பதும் இஸ்லாமிய கிலாஃபத் தான். ஒரு காதியாரால், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தால் இதை ஒரு போதும் நிறைவேற்ற முடியாது. இஸ்லாமிய கிலாஃபத் எங்கு இருக்கிறதோ அங்குதான் இந்த சட்டம் செல்லுபடியாகும். வரஜுலுன் கதல ரஜுலன் முத்தஅம்மிதன் ஃபைன்னஹு யுக்தல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேண்டுமென்றே கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்படுவான். இதுவும் இஸ்லாமிய கிலாஃபத், அந்த நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த மூன்றில் ஒருவனாக நான் இல்லை, என்னை உங்களால் எப்படி கொள்ள முடியும்? வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் கேட்கல, வீட்டை உடைத்து கொண்டு வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார்கள். பதிலுக்கு அவர் வாளை தூக்கவில்லை. ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் என்னுடைய கரத்தால் போகக்கூடாது என்று நினைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய நெற்றிக்கு ஒருவன் வந்து அடித்தான், இன்னொருவன் நெஞ்சை தாக்கினான். அந்த இடத்திலேயே கொலை செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் ஃபித்னா கத்லு உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதுதான். இந்த வாலிபர்கள் யார்? இந்த வாலிபர்கள் ஹவாரிஜ்கள். ஹவாரிஜ்கள் என்றால் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். இந்த ஹவாரிஜ்கள் அவர்களே அவர்களுக்கு பெயர் சுட்டிக் கொள்கிறார்கள் அஹ்லுல் ஈமான், ஈமானுடையவர்கள். ஜமாஅத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய ஒரு கூட்டம். இஸ்லாத்தில் முதலாக பிரிந்த ஒரு கூட்டம் தான் இவர்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து வாழவில்லை. ஹரூரியா என்ற ஒரு மலை பகுதியில் தான் வாழ்ந்தார்கள். இவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள், இவர்களுக்குள்ளேயே இருப்பார்கள். சஹாபாக்களோடு சேரமாட்டார்கள். அவர்களுடைய கொள்கை கோட்பாடு, இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். இவர்களினால் தான் இஸ்லாம் இன்று அழிந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த கொள்கை கோட்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சிறிய ஒரு கூட்டம் அல்ல, 10,000க்கும் மேல், கிட்டத்தட்ட 20,000 சொச்சம் பேர் இந்த ஹவாரிஜ் கொள்கையில் இருந்தார்கள். நாம் மட்டும்தான் நேரான வழியில், மற்ற அனைவர்களும் வழிகேடு, மற்ற அனைவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹவாரிஜ்களோடு பேச போனார்கள். அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் சொன்னார்கள், போக வேண்டாம், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் போனார்கள், பேசினார்கள். முதலாவது சொன்னார்கள், அதாக்கும் மின் ஐந்தி அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களிடம் இருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் எந்த ஒரு சஹாபியும் இல்லை என்று சொன்னார்கள். இந்த முதல் வார்த்தையிலேயே ஹவாரிஜ்களில் அரைவாசி பேர் தௌபா செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச பேச பெரும் ஒரு கூட்டமே தௌபா செய்து இஸ்லாத்துக்கு திரும்பினார்கள். சிறிய ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் நாம் இருப்பதுதான் ஹக், நாம் மட்டும்தான் நேர்த்தியான பாதையில் போகிறோம்,
இவர்கள் எல்லாம் வழிகேடு, இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டில் இருந்தார்கள். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த ஒரு சஹாபி. அவருடைய மகள்மார்கள் பாதையில் செல்லும் போது அந்த பெண்களை கொலை செய்தார்கள். அவர்களுடைய அந்த வாலிபர்களுடைய கோட்பாடு, இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். திர்மிதியில் வரக்கூடிய ரிவாயத், யஹ்ருஜு ஃபீ ஆகிரி ஸமானி கௌமுன், கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும். அஹ்தாசுல் அஸ்னான் சுஃபஹாஉல் அஹ்லாம், வயது குறைவாக இருக்கும் வாலிபர்களாக இருப்பார்கள், முட்டாள்களாக இருப்பார்கள். யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். லா யுஜாவிஸு தராகியஹும், அவருடைய தொண்டக்குழியை தாண்டாது. யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, சிறந்த வார்த்தைகளை பேச்சுகளை பேசுவார்கள். ஆனால் யம்ருகூன மினத் தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரமியா, அம்பை எய்யும் போது எவ்வளவு வேகமாக போகிறதோ அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிக் கொண்டே இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹவாரிஜிகள் எல்லா சஹாபாக்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள், குறிப்பாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் 3 ஹவாரிஜிகள் ஹரூரியா என்ற இடத்தில் இருந்து 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய 3 பேர்களை நாம் கொலை செய்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பின்னர் 3 பேரை தாக்கத் வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், 3 பேரும் சிறந்த சஹாபாக்கள். 3 பேரும் இவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இவர்களை கொலை செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவில் இருக்கிறார்கள். அவர்தான் அன்றைய கலீஃபா. ஈராக்குடைய தலைநகர் கூஃபா. பக்தாதுடைய சிட்டி அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பாசிய கலீஃபா ஹாரூன் ரஷீத் தான் பக்தாதுடைய சிட்டியை உருவாக்கினார். அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கூஃபா தான் தலைநகர நகரமாக இருந்தது. கூஃபாவை மையமாக வைத்துதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவில் கவர்னராக இருந்தார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ர், ஈஜிப்தில் இருந்தார்கள். 3 பேரும் பைஅத் எடுத்துக்கொண்டு 3 பக்கத்துக்கு போனார்கள். 3 பேரையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கொலை செய்வோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபஜ்ருடைய நேரம். அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்னுல் முல்ஜிம் என்பவன் குப்புறப்படுத்தியிருந்தான். அலி ரலியல்லாஹு அவர்கள் தட்டினார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி தூங்குவதை தடை செய்திருக்கிறார்கள், தூங்க வேண்டாம் என்றார்கள். இப்னுல் முல்ஜிம் வாளை எடுத்து அலி ரலியல்லாஹு அவர்களை வெட்டினான். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவில் இருந்தார்கள். சிரியாவுடைய கவர்னர் இமாமத்துக்காக வருகிறார். இகாமத் சொல்லும் போது பின்னால் ஒருவன் வந்து குத்தினான். சரியாக அது படல்ல. சிறிய ஒரு காயத்தோடு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தப்பித்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்று சரியான காய்ச்சல். அவருக்கு பதிலாக இன்னொருவரை தொழுகைக்கு அனுப்பினார். அவரை இவன் குத்திவிட்டான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முக்கியமான சஹாபாக்களை இவர்கள் கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். இவர்களுடைய கோட்பாடு, இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், அதனால் நாம் இவர்களை கொலை செய்ய வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தவறான முறையில் வழி நடாத்தப்பட்ட வாலிபர்களால் தான் அன்றும் ஆபத்து, இன்றும் ஆபத்து. இந்தியாவில் 4-5 பேர் எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் பயங்கரவாதி என்று அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். இலங்கையிலும் ஒரு தனி குழுவை அமைத்திருக்கிறார்கள் அதை பற்றி விசாரிக்க. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த அந்த பயங்கரவாதத்தை போன்று இன்னொரு முறை இந்த நாட்டில் நடந்துவிட்டால் முஸ்லிம் சமூகத்தால் தலை தூக்கவே முடியாது. இந்த மாதிரி கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. ஆனால் அந்த குறைவான கூட்டம் செய்யக்கூடிய இந்த அநியாயத்தால் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அவப்பெயர், இஸ்லாத்திற்கு அவப்பெயர். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்பாவிகளை கொலை செய்வது எந்த ரீதியில் நியாயம்? அப்பாவிகளை கொலை செய்ய முடியுமா? கொலை செய்யப்பட தகுதியானவனாக இருந்தாலும் இஸ்லாமிய ஹிலாஃபத்தாக இருந்தால் இஸ்லாமிய ஹலீஃபாவுடைய கட்டளையின் பேரில் தான் அது நிறைவேற்றப்படும். தனி ஒரு நபரால் கொலை செய்ய முடியாது.
முதலாவது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது சட்டப்படி குற்றம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் எதிரிகளுக்கு தான் லாபம். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இன்னும் இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு பேச்சுகளை பேசுவார்கள், முஸ்லிம்களை பற்றி வெறுப்பு பேச்சுகளை பேசுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரிடத்தில் எந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்ற விடயத்தில் மிக கவனமாக இருப்போம். ஜமாத்தோடு இருப்போம். ஹக்கா பாத்திலா, சரியா பிழையா என்று வரும்போது எங்களுடைய மூத்த அறிஞர்கள், மூத்த உலமாக்கள், முன்னால் வாழ்ந்த சாலிஹான் நடிகார்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியை நாம் தெரிவு செய்வோம். அதுதான் எங்களுக்கு சலாமத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஜமாத்தோடு இருப்போம், கூட்டாக இருப்போம். அஹ்லே சுன்னா வல் ஜமாஅ. அஹ்லே சுன்னா வல் ஜமாஅ என்றால் என்ன? சுன்னத் ஜமாஅத் உடையவர்கள். சுன்னா என்றால் குர்ஆனும் ஹதீஸும், ஜமாஅத் என்றால் ஹக்கினுடைய வழியில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, நபிமார்கள், ரசூல்மார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹூன்கள், முத்தகூன்கள், இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்கள்தான் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅ. யதுல்லாஹி மஅல் ஜமாஅ. ஜமாத்துடன் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. மன் ஷத்த ஷத்த ஃபின்னார். யார் ஜமாத்தை விட்டு ஒதுங்கி தனி கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு தனி பாதையில் பயணம் செய்வாரோ அவர் நரகத்துக்கு செல்லக்கூடியவர். எனவே அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடர்வோம். சரியான பாதையில் நாம் பயணம் செய்வோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது நாம் எப்படி ஓதுகிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேர்த்தியான பாதையை எங்களுக்கு வழி காண்பிப்பாயாக. ஸிராத்துல் முஸ்தகீம், நேர்த்தியான பாதை. அது எந்த பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ யாருக்கெல்லாம் அருள்பாலித்தாயோ அப்படியாப்பட்ட நல்லடியார்களுடைய பாதை எங்களுக்கு காண்பிப்பாயாக. அதுதான் நேர்த்தியான பாதை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அகீதா, கொள்கை, கோட்பாடு என்று வரும்போது அஷ்அரி, மாதுரிதி, இந்த ரெண்டையும் தாண்டி போகக்கூடாது. ஒன்று அஷ்அரி அகீதாவை பின்பற்ற வேண்டும், அல்லது மாதுரிதி அகீதாவை பின்பற்ற வேண்டும். அஷ்அரி, மாதுரிதி இரண்டும் ஒரு இடத்தில் இருந்தால் அஷ்அரி அகீதா என்று சொல்வதுதான் பொருத்தம். அகீதாவில் அடிப்படை கொள்கையில் கருத்து வேற்றுமைகள் மிக குறைவு. இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் ஆரம்பத்தில் முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவர். அதற்கு பின்னர் தௌபா செய்தார். அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவை அழகான முறையில் தொகுத்து வழங்கினார். முஅ்தஸிலாக்கள் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய உதவியினால் தான் மேலோங்கி சென்றார்கள். அவருடைய முயற்சினால் தான் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டார்கள். அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் தௌபா செய்ததற்கு பின்னர் முஅ்தஸிலாக்களை பற்றி பூர்த்தியாக எழுதினார், விரிவாக எழுதினார். அநேகமானவர்கள் தௌபா செய்து அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டை அவர்கள் பின்பற்றினார்கள். எனவே அஷ்அரி, மாதுரிதி இந்த ரெண்டு அகீதாவில் ஒன்றை நாம் பின்பற்றுவோம். மதுஹபுகள், மசாயில்கள், ஃபத்வாக்கள் என்று வரும்போது 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றுவோம். 18க்கும் மேற்பட்ட மதுஹபுகள் இந்த பூமியில் இருந்தது. 4 மதுஹபுகள் இன்று வரை நிலைத்திருக்கிறது. மதுஹப் என்றால் யாரும் நினைக்க கூடாது அந்த மதுஹபுடைய இமாம்கள் அவர்களுடைய மனம் போன விதத்தில் மார்க்க சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து மஸலாக்களை, ஃபத்வாக்களை தொகுத்தார்கள், எழுதினார்கள். அவர்களுடைய மாணவர்கள் அதனை இன்னும் உறுதி செய்தார்கள். பல நூற்றாண்டாக அவர்களுடைய அந்த மசாயில்கள், ஃபத்வாக்களை பல அறிஞர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இன்றும் மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றுவதுதான் எங்களுக்கு சலாமத்.
சிலர் சொல்வார்கள் மதுகபே தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை டைரக்டாக எங்களால் பின்பற்றலாம். அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு கூட தர்ஜமா சொல்ல தெரியாது, ஒரு ஹதீஸுடைய வார்த்தைக்கு கூட தர்ஜமா சொல்ல தெரியாது. இவர்கள் நேரடியாக குர்ஆனை பார்த்து எப்படி விளங்குவார்கள்? ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்திற்கும் விளக்கம் இருக்கிறது, சபபு நுசூல் இருக்கிறது. முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள், அந்த விளக்கம் அந்த ஹதீஸ் சஹீஹானதா தஈஃபானதா மௌதுஆனதா, இப்படி பல விளக்கங்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து ஃபிக்ஹுடைய கலையில் ஆழமான அறிவுள்ள இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா மத்ஹபுகளாக அவர்கள் கிதாபுகளை எழுதினார்கள், மாணவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று வரை பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே அதில் ஒன்றை நாம் பின்பற்றுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் நிதானமாக கையாளுவோம். என்னுடைய வாலிபர்கள், என்னுடைய பிள்ளைகள், மஹல்லாவில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறார்கள், எந்த கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறார்கள், மஹல்லா வாசிகள் பொறுப்பு. தவறான வழியில் சென்றால் நீங்களும் பொறுப்புதாரி. இந்த ஓலவல் எக்ஸாம் முடிஞ்சதற்கு பின்னர் நிறைய பிள்ளைகள் ஜமாத்தில் போனார்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் அனுப்பி வையுங்கள். குறைந்த பட்சம் 5 நேரம் தொழக்கூடியவர்களாவது ஆவார்கள். பெரிதாக ஒன்றும் படிக்க வேண்டிய தேவையில்லை, மார்க்க பற்றாவது ஏற்படும். 5 நேர தொழுகையை நான் மிஸ் பண்ணாமல் தொழ வேண்டும் என்ற ஆசையாவது அவர்களுக்கு வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கொள்கை கோட்பாட்டை நாம் நிதானமாக கையாளுவோம். அல் குலுவு ஃபித்தீன், மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்ற பெயரில் செய்வதே அது தவறு, அது பாவம். எனவே ரப்பல் ஆலமீன் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சீராக்கி வைப்பானாக. ரப்பே ரஹ்மானே, சரியான அகீதாவோடு ஹக்கான அகீதாவோடு மௌத் வரை வாழ்ந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுழையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. சுஜூதில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. அவருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது லிகாவை முனாஜாவை நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.